முத்துவுக்கு வில்லன் மனோஜ் தான் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை பண்றதுதான் பெரிய வில்லத்தனமா இருக்கு. அட ஆமாங்க, என்னதான் ஜோசியரை நம்பி விஜயா முத்துவ 6 வருஷம் பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் இந்த அண்ணாமலைக்கு எங்க போச்சு புத்தி? அதெல்லாம் முடியாது, எம்புள்ள எங்கூட தான் இருப்பான் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்கணும். அத பண்ணாம பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பொண்டாட்டி தாசனா திரிஞ்சிருக்காரு இந்த அண்ணாமலை. மாடியில நின்னு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தலையில மனோஜ் கல்ல தூக்கி போட்டிருக்கான். என்ன ஏதுன்னு எட்டி பார்த்த முத்துவ அவன்தான் பண்ணினான்னு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. இத பண்ணினது யாரு என்னன்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டான். இருந்தாலும் செல்ல புள்ள மனோஜ போலீஸ் பிடிச்சா பொண்டாட்டி கஷ்டப்படுவா அப்படின்னு அந்த பழைய அண்ணாமலையும் சேர்ந்துதான் முத்து மேல தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டுமா, மனோஜ் அண்ணாமலையோட பணத்தை எடுத்துட்டு ஓடினதையும் மன்னிச்சிட்டாரு. ஓடி போய் கல்யாணம் பண்ணி தன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்ச ரவியையும் மன்னிச்சிட்டாரு. ஆனா முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் இந்த அண்ணாமலை எந்த முயற்சியும் எடுக்காம விஜயா அடங்கு அப்படின்னு மட்டும் சொல்லி கூட்டத்தை கலைச்சு விட்டுக்கிட்டு போயிடுறாரு. அண்ணாமலை முத்துவ செல்ல புள்ளன்னு வெறும் வாய் வழியா சொன்னாலும் முத்துவுக்கு ஆதரவா எதுவுமே பண்ணினது கிடையாது. இன்னை வரைக்கும் பொண்டாட்டி தாசனா தான் இருக்காரு இந்த அண்ணாமலை.